எல்லாருக்கும் வணக்கங்க. பித்தளை பாத்திரம், பூஜை பாத்திரம்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அதை ஈஸியான மெத்தடில் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு பொருள் போதுங்க. கஷ்டப்பட்டு தேய்க்கவே வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாலே பளிச்சுன்னு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு ஆயிரும். இதுக்கு ஒரே ஒரு பொருள் தாங்க தேவை. சிட்ரிக் ஆசிட், அதாவது லெமன் சால்ட்டுன்னு சொல்லி கிடைக்கும். சிட்ரிக் ஆசிடு, நிம்பு பூல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிமார்ட்டில் எல்லாமே கிடைக்குங்க. இது ஒரு பேக்கெட் வாங்கி அதில் ஒரு 2 கை அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் கலந்துக்கலாங்க. அது கூட ஒரு கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விடு அதையும் இது கூட சேர்த்திட்டு இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு 10 நிமிஷம் இதுக்குள்ளே ஊற வச்சிடலாங்க. அவசரமாக க்ளீன் பண்ணணும், டக்குன்னு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறேன். அந்த பாருங்கள், கையில் தேய்க்கும் போதே அந்த கலர் நல்லா வெள்ளையாகுது. இது நார்மலான இந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு வெறும் லிக்விடு, நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விடை தொட்டு லைட்டாக தேய்ச்ச உடனே அதிலிருந்து அழுக்கு எல்லாமே பளிச்சுன்னு வந்துடுதுங்க. நாம் வேறு எதுவுமே கஷ்டப்பட்டு தேய்க்கவே வேண்டாம். இந்த லிக்விடு போட்டு தேய்க்கிறது கூட அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு நல்லா போகிறக்காக தான் அந்த லிக்விட் வச்சு தேய்க்கிறோம். நம்ம இந்த காமாட்சி அம்மன் விளக்கு, மற்ற விளக்கு, சிலைகள் எல்லாம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முகம் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாதுங்க. அந்த முகம் எல்லாமே வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம முகம் பகுதிகளில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். பாத்திரம் எல்லாமே ஈஸியாக பளிச்சுன்னு ஆகிரும்.